வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீராக இருக்காது. சிலருக்கு அது மெதுவான காற்று மாதிரி இருக்கும், சிலருக்கு அது எரியிற புயலாக இருக்கும். ஒரே ஒரு வேறுபாடு, புயலை எதிர்கொள்கிற மன உறுதி தான். வாழ்க்கையில் துன்பம் வர்றதை தவிர்க்க முடியாது, ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியம். ஆனால் சிலர் துன்பத்தை கூட சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்வாங்க. எப்பேற்பட்ட கர்மாவையும் மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் ஒரு பறவை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பறவை வெப்பம் தாங்க முடியாமல் அதோட உடலில் உள்ள சிறகுகள் எல்லாம் இழந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்குறதுக்கு ஒரு கூடு கூட இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை சபிச்சுக்கிட்டே இரவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஞானி அந்த பாலைவனத்து வழியாக நடந்து போகிறத அந்த பறவை பார்த்துச்சு. அவர்கிட்ட அந்த பறவை, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும், முக்காலத்தையும் உணர்ந்த என்னோட குருவை பார்க்க போகிறேன்னு சொன்னார். உடனே அந்த பறவை, என் துன்பங்கள் எப்போ முடிவடையும்னு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களான்னு கேட்டுச்சு. அவரும் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. தன்னோட குருவை சந்தித்த அந்த ஞானியும் அந்த பறவையோட பரிதாப நிலையை எடுத்து சொல்லி அந்த பறவையோட துன்பம் எப்போ முடியும்னு கேட்டார். இன்னும் 7 பிறவிகள் அந்த பறவை அதை அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். அது வரைக்கும் அந்த பறவைக்கு எந்தவித இன்பமும் கிடையாதுன்னு குரு சொன்னார். இதை கேட்டால் ஏற்கனவே சோர்வோடு இருக்கிற அந்த பறவை ரொம்ப மனம் நொந்து போயிடும்னு நினச்ச ஞானி, இதுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்க குருவேன்னு கேட்டார். குருவும் மனமிறங்கி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் நன்மை விளையும்னு சொல்லி அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றிங்கிறது தான் அந்த மந்திரம். குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஞானியும் அந்த பறவைக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. 7 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஞானி அந்த பாலைவனத்தை கடந்து போகிறப்ப அந்த பறவை ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறத பார்த்தாரு. அந்த பறவையோட உடல்ல இப்போ சிறகுகள் முளைச்சிருந்துச்சு. அந்த பாலை நிலத்தில் ஒரு சின்ன செடி வளர்ந்துருந்துச்சு. ஒரு சின்ன நீர்நிலையும் அங்கே இருந்துச்சு. ஆனந்தத்தோட அந்த பறவை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அந்த ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 7 பிறவிகளுக்கு இன்பமே இல்லைன்னு குரு சொன்னாரே, இன்னைக்கு எப்படி இது சாத்தியமாச்சுன்னு ஒரு கேள்வி அவருக்கு தோணுச்சு. அதே கேள்வியோட குருவை பார்க்க போனார். குரு கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்ப 7 பிறவிகளுக்கு அந்த பறவைக்கு எந்தவித மகிழ்ச்சியும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றிங்கிற மந்திரத்தை அந்த பறவை எல்லா சூழ்நிலையிலையும் மாறி மாறி சொன்னதுனால நிலைமை மாறிடுச்சுன்னு சொன்னார். பாலைவனத்தில் சுடு மணலில் விழுகிறப்ப கூட நன்றின்னு சொன்னது. வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாமல் தவிக்கிறப்பையும் நன்றின்னு சொன்னது. சூழல் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட நன்றி சொன்னது. அதனால் 7 பிறவிகளோட உள்நிலை பயன் 7 நாட்கள்லேயே கரைஞ்சு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னார். ஞானியும் அவரோட சிந்தனையிலையும் உணர்வுலையும் வாழ்க்கையை பார்க்குற கோணத்துலையும் வாழ்க்கையை எதிர்கொள்றதுலையும் ஒரு மாபெரும் மாற்றத்தை உணர்ந்தார். ஞானி அந்த மந்திரத்தை தான் வாழ்க்கையில் உபயோகிக்க ஆரம்பித்தார். சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகள்லையும் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றின்னு உளமாற சொல்ல ஆரம்பித்தார். அதுவரை அவர் பார்க்காத ஒரு கோணத்தில் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு அந்த மந்திரம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் துன்பம் வர்றது தவிர்க்க முடியாத ஒன்று, ஆனால் அதை எப்படி சந்திக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட சக்தி இருக்குது. ஒரு சின்ன எளிய மந்திரம் நம்மளோட கர்மாவையே மாத்திர சக்தி கொண்டது. அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றி. இது சாதாரண சொல் இல்லை, இது ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை. துன்பம் வரட்டும், தோல்வி வரட்டும், நம்பிக்கையோட நன்றி சொல்லுங்க. வாழ்க்கை உங்களை எவ்வளவு சோதிச்சாலும் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, நன்றி சொல்கிற மனம் கொண்டவங்களோட கர்மாவுக்கு சக்தி இல்லைங்கிறத தான். இன்னையிலிருந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. அனைத்தும் நன்மைக்கே, அனைத்துக்கும் நன்றி. இப்படி நீங்கள் சொல்லிட்டு வரும்போது ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களோட துன்பங்கள் உங்களை அழிக்கலை, உங்களை உருவாக்கியிருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. வாழ்க்கையில் துன்பம் நிரந்தரம் இல்லைங்கிறது உண்மை. ஏன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு அருமையான கதையை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு துறவி மலை பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் அவர் காட்டு வழியாக இறங்கி கிராமத்துக்கு போய் பார்க்கலான்னு நினச்சாரு. போகிற வழியில் கொஞ்ச நேரம் மரத்தடியில் படுத்துக்கிட்டு அரை கண்ணை மூடின மாதிரியே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் ஒரு கிராமத்து இளைஞன் மலையில் தேன் எடுக்கிறதுக்காக தனியாக வந்துக்கிட்டு இருந்தான்.
வர்ற வழியில் அவனுக்கு அவனோட வறுமை, அவனுக்கு நடந்த ஏமாற்றம், அவன் அடைஞ்ச அவமானம், அவன் வாழ்க்கையில் நடந்த சண்டைன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி புலம்பிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தான். அவனும் கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறப்போ அவன் எதிர்த்தாப்புல உள்ள மரத்தடியில் படுத்துக்கிட்டு இருந்த துறவியை பார்த்தான். உன்னை போல் நானும் இருந்தா நானும் இப்படி நிம்மதியாக தூங்கியிருப்பேன். என்ன செய்கிறது, எல்லாம் என் தலைவிதி. அந்த ஆண்டவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரோன்னு புலம்புனான். அந்த புலம்பல் துறவியோட காதில் கேட்டுச்சு. அந்த துறவியும் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கவும் கேட்டது தான் தாமதம். அவன் ஓடி வந்து தனக்கு இருக்கிற வேதனைகளையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கொட்டி தீத்தான். இதை பொறுமையாக கேட்ட துறவி, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை மாதிரியே நீ நடந்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு வயசான ஏழை விவசாயி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வர்ற கொஞ்சம் வருமானத்தில் இருக்கதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அவர் வளர்த்துக்கிட்டு வந்த 2 பசுக்கள் காணாமல் போயிடுச்சு. எங்கே தேடியும் கிடைக்கல. அதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம், என்ன துரதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த விவசாயி கஷ்டப்படாமல் அமைதியாக, இருக்கட்டும் நன்றி, எல்லாம் இறைவன் செயல்னு நிதானமாக சொன்னார். மறுநாள் அந்த 2 பசுக்களும் அதுங்க கூட இன்னும் 2 பசுக்களை கூட்டிக்கிட்டு அவரை தேடி வந்துருச்சுங்க. இதை பார்த்த உடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம், பரவாயில்லையே, இப்போ உங்களுக்கு 4 பசுக்களா, உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம்தான் போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர், ஆஹா அதிர்ஷ்டம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்படாமல், எல்லாம் இறைவன் செயல்னு சொன்னார். இது மாதிரி அவர் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். இதிலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு துறவி கேட்டார். அதுக்கு அவன், அப்படின்னா சாமி, நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்லது இருக்குமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர், நீ இப்போவே வறுமையில் கஷ்டப்பட்டதுனால இதுக்கப்புறம் வறுமை வந்தாலும் உன்னால் தாங்க முடியும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் துன்பம் ஒரு நல்ல பாடத்தையும் அறிவையும் திறமையும் கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை நீ நல்லா சாப்பிட்டு சொகமாக வாழ்ந்துட்டு இருந்தா உன்னால் பிற்காலத்தில் வர்ற வறுமையை தாங்க முடியுமா? இறைவன் இப்படி தான் எல்லாருக்கும் பிற்காலத்தில் வர்ற துன்பத்தை தாங்கிறதுக்காக நம்மளை இப்போவே பலப்படுத்துகிறாரு. அந்த பலத்தால் எதையும் தாங்கும் சக்தி நமக்கு கிடைக்குது. அதுவரை நீ இந்த துன்ப பயிற்சியில் இருந்து தான் ஆகணும். யாரும் இந்த உலகத்தில் துன்பப்படாமல் வாழ்கிறதில்ல. நீ என்ன நினைக்கிற, நான் எல்லாத்தையும் துறந்துட்டதுனால நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா? அதுதான் இல்லை. நான் எப்போவுமே தனிமையில் இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு கிடையாது. பசி வந்தால் உடனே சாப்பிட முடியாது. எந்த நேரத்துலையும் எனக்கு ஆபத்து வரும், எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் நான் என் இறைவனை சரணடைஞ்சிட்டதுனால அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் துன்பத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். நீயும் உன்னோட துன்பத்தை இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக வர்ற இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழு. அதுவே உனக்கு சிறந்ததுன்னு சொல்லி முடித்தார். அந்த விவசாயியே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருந்தார்னு தெரியுமா? ஏன்னா அந்த விவசாயி வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். வர்ற நாள் எல்லாமே கெட்ட நாளும் இல்லை நல்ல நாளும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக இறைவன் பல பாடங்களை உணர்த்திக்கிட்டு இருக்காரு. நன்மையும் தீமையும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்களை போல தான். இரண்டும் ஒரே வாழ்க்கையில் சமமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கஷ்டம் வர்றப்போ இது நிரந்தரம் கிடையாது, நாளைக்குன்னு ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை விளையாட்டை சுவாரஸ்யமாக துணிஞ்சு விளையாடுங்க. அதே மாதிரி சந்தோஷம் வரும்போதும் தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு எது வேணும்னாலும் நடக்கலாம். எதையும் பெருசாக எடுத்துக்காம எதையும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது. சுகம் துக்கம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுங்கிறத உணர்ந்தாலே போதும். இன்றைக்கி இன்பம்னா நாளைக்கு துன்பம், இன்றைக்கி துன்பம்னா நாளைக்கு இன்பம். ரெண்டும் இணைஞ்சே பயணம் பண்ணுறது தான் வாழ்க்கை. நடக்கிறத வேடிக்கை பாருங்க, கடந்து போக கற்றுக்கங்க. நன்மையும் தீமையும் நம் மனதில் ஏற்படுற எண்ணந்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா யாவரும் நலமே என்னாலும் இன்ப மயமேன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.